இந்திய வரலாற்றின் திருப்புமுனையான டெல்லி சுல்தானகம் பற்றித்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். கிபி 1206 முதல் 1526 வரை சுமார் 300 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியாவின் தலையெழுத்தை தீர்மானித்த ஒரு பேரரசு இது. இந்தியாவின் முதல் பெரிய இஸ்லாமிய பேரரசாக திகழ்ந்த இதில் மொத்தம் 5 முக்கிய வம்சங்கள் ஆட்சி செய்தன. இந்த வீடியோவில் அவர்களின் மையப்படுத்தப்பட்ட நிர்வாக முறை, செழிப்பான கலாச்சாரம் மற்றும் குறிப்பாக கலை, இலக்கியம் மற்றும் கட்டடக்கலை ஆகியவற்றில் அவர்கள் ஏற்படுத்திய அந்த அற்புதமான இந்தோ இஸ்லாமிய பாணி வளர்ச்சியை பற்றி விரிவாக காணலாம். வாருங்கள், வரலாற்றிற்குள் செல்வோம். இஸ்லாமிய ஆட்சிக்கான அடித்தளம் இந்த படையெடுப்புகளின் மூலமே தொடங்கின. கிபி 712 இல் முகமது பின் காசிம் சிந்து பகுதியை கைப்பற்றியது முதல் அரேபியர்களின் வருகை தொடங்கியது. அதன் பின்னர் கிபி 1000 முதல் 1027 வரை கஜினி முகமது இந்தியாவின் மீது 17 முறை போர் தொடுத்தார். இவரது படையெடுப்புகள் செல்வங்களை கொள்ளையடிப்பதையே நோக்கமாக கொண்டிருந்தன. ஆனால் முகமது கோரியின் வருகை இந்திய வரலாற்றை மாற்றியது. கிபி 1191 மற்றும் 1192 இல் நடந்த தரையன் போர்கள் இந்தியாவில் துருக்கிய ஆட்சி நிலை பெற வழிவகுத்தன. குறிப்பாக 2ஆம் தரையன் போரில் கோரி வெற்றி பெற்றதே டெல்லி சுல்தானகம் உருவாவதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது. சுல்தானகத்தின் வரலாற்றை தொடங்கும் முதல் வம்சம் அடிமை வம்சம். இதனை மாம்லுக் வம்சம் என்றும் அழைப்பார்கள். அரபு மொழியில் மாம்லுக் என்றால் அடிமை என்று பொருள். இந்த வம்சத்தை நிறுவிய குத்புதீன் ஐபக் லாகூரை தலைநகராக கொண்டு தனது ஆட்சியை தொடங்கினார். பின்னர் அதை டெல்லிக்கு மாற்றினார். இவர் ஒரு சிறந்த கட்டிடக் கலை ஆர்வலர். டெல்லியில் உள்ள குதுப் மினார் கோபுரத்திற்கு இவரே அடிக்கல் நாட்டினார். இவருடைய தாராள குணத்திற்காக இவர் லாக் பக்ஷ், லட்சங்களை அள்ளி கொடுப்பவர் என்று போற்றப்பட்டார். இவருக்கு பின் வந்த இல்துமிஷ் அடிமை வம்சத்தின் உண்மையான ஒருங்கிணைப்பாளர் என்று கருதப்படுகிறார். இவர் ஆட்சி நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்த துருக்கிய பிரபுக்கள் அடங்கிய 40 குழுவை உருவாக்கினார். மேலும் இராணுவ அதிகாரிகளுக்கு நிலங்களை ஊதியமாக வழங்கும் இக்தா முறையையும் டங்கா மற்றும் ஜிட்டல் போன்ற நாணயங்களையும் அறிமுகப்படுத்தினார். இவரைத் தொடர்ந்து இந்தியாவின் முதல் பெண் ஆட்சியாளரான ரசியா சுல்தானா அரியணை ஏறினார். மிக குறுகிய காலமே ஆட்சி செய்தாலும் ஒரு வீரமிக்க வீராங்கனையாக அவர் திகழ்ந்தார். இறுதியாக இந்த வம்சத்தின் மிக வலிமையான அரசராக கியாசுதீன் பால்பன் பொறுப்பேற்றார். இவர் 40 குழுவை ஒழித்து ஒற்றர் படையை வலுப்படுத்தினார். பைபோஸ் எனப்படும் அரசரின் கால்களை முத்தமிடும் வணக்க முறையை அறிமுகப்படுத்தியவர் இவரே. இவ்வாறு அடிமை வம்சம் சுமார் 84 ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி செய்தது. அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது டெல்லி சுல்தானகத்தின் 2வது வம்சமான கில்ஜி வம்சம். அடிமை வம்சத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு ஜலாலுதீன் கில்ஜி இந்த ஆட்சியை நிறுவினார். ஆனால் இந்த வம்சத்தின் மிகச்சிறந்த மற்றும் வலிமையான அரசர் அலாவுதீன் கில்ஜி ஆவார். அலாவுதீன் கில்ஜி ஒரு மாபெரும் வெற்றியாளர் மட்டுமல்ல, ஒரு சிறந்த நிர்வாகியும் கூட. இவர் தனது படைத்தளபதி மாலிக் கபூர் மூலமாக தென்னிந்தியாவின் மீது படையெடுத்து மதுரை வரை தனது அதிகாரத்தை விரிவுபடுத்தினார். தென்னிந்தியாவின் மீது படையெடுத்த முதல் டெல்லி சுல்தான் இவரே என்பது குறிப்பிடத்தக்கது. சீர்திருத்தங்கள் வரலாற்றில் மிகவும் பேசப்படுபவை. சந்தை கட்டுப்பாடு, மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ். அத்தியாவசிய பொருட்களின் விலையை சுல்தானி நிர்ணயம் செய்தார். பொருட்களை பதுக்குபவர்களையும் எடையில் ஏமாற்றுபவர்களையும் மிக கடுமையாக தண்டித்தார். இராணுவ சீர்திருத்தம். குதிரைகளுக்கு சூடு போடும் தாக் முறையையும் வீரர்களின் அடையாள பட்டியலை பராமரிக்கும் ஹெரியா முறையையும் அறிமுகப்படுத்தினார். ஒற்றர் படை. தனது பேரரசிற்குள் நடப்பவற்றை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மிக வலுவான ஒற்றர் அமைப்பை வைத்திருந்தார். கலை மற்றும் கட்டிடக்கலையில் இவருக்கு இருந்த ஆர்வத்தால் குதுப் மினாரின் நுழைவு வாயிலான அலை தர்வாசா மற்றும் சிறிகோட்டை ஆகியவற்றை கட்டினார். அலாவுதீன் கில்ஜியின் இந்த அதிரடி மாற்றங்கள் டெல்லி சுல்தானகத்தை பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் மிக வலுவான நிலைக்கு கொண்டு சென்றன. இல் கியாசுதீன் துக்ளக் என்ற பெயருடன் காசி மாலிக் அரியணை ஏறி துக்ளக் வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தார். துக்ளக் வம்சம்
டெல்லி சுல்தானகத்திலேயே மிக நீண்ட காலம், சுமார் 94 ஆண்டுகள் ஆட்சி செய்த வம்சமாகும். கியாசுதீன் துக்ளக் தனது ஆட்சி காலத்தில் டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் என்ற புதிய நகரை நிர்மாணித்தார். துக்ளக் வம்சத்தின் மிக முக்கியமான மற்றும் வரலாற்றில் அதிகம் விவாதிக்கப்படும் ஒரு அரசர் முகமது பின் துக்ளக். இவர் ஜுனா கான் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் மிகச்சிறந்த அறிஞராகவும் தொலைநோக்கு பார்வை கொண்டவராகவும் இருந்தாலும் இவரது சில அதிரடி முடிவுகள் பெரும் தோல்வியில் முடிந்தன. இவரது ஆட்சியில் நடந்த 2 முக்கிய மாற்றங்கள் இவை. தலைநகர் மாற்றம். டெல்லியிலிருந்து இந்தியாவின் மையப்பகுதிக்கு தலைநகரை மாற்ற விரும்பிய அவர் தேவகிரிக்கு தௌலதாபாத் தலைநகரை மாற்றினார். டெல்லி மக்கள் அனைவரையும் அங்கேயே குடிபெயர உத்தரவிட்டார். ஆனால் நீண்ட பயணத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளாலும் தென்னிந்தியாவிலிருந்து வடக்கே கண்காணிப்பது கடினம் என்பதாலும் மீண்டும் டெல்லிக்கே தலைநகரை மாற்றினார். இது பெரும் பொருட்சேதத்தையும் உயிர்ச்சேதத்தையும் ஏற்படுத்தியது. அடையாள நாணய முறை. தங்கம் மற்றும் வெள்ளி தட்டுப்பாட்டை போக்க செப்பு நாணயங்களை அடையாள நாணயங்களாக அறிமுகப்படுத்தினார். ஆனால் அரசாங்க கட்டுப்பாடு இல்லாததால் மக்கள் வீடுகளிலேயே கள்ள நாணயங்களை அச்சடிக்கத் தொடங்கினர். இது நாட்டின் பொருளாதாரத்தையே சீர்குலைத்தது. விவசாயத்திற்காக திவானியமீரி கோஹி என்ற புதிய துறையை உருவாக்கி விவசாயிகளுக்கு கடன் வழங்கினார். இவரை தொடர்ந்து வந்த புரோஸ் ஷா துக்ளக் பல புதிய நகரங்களையும் பெரோசாபாத், ஜான்பூர் நீர்ப்பாசன கால்வாய்களையும் உருவாக்கி மக்கள் செல்வாக்கை பெற்றார். ஆனால் 1398இல் நடந்த சமர்கண்ட் ஆட்சியாளர் தைமூரின் படையெடுப்பு டெல்லியை சூறையாடி துக்ளக் வம்சத்தின் வீழ்ச்சிக்கு அடிகோலியது. சையது வம்சத்தை கிசர்கான் நிறுவினார். இந்த வம்சத்தின் கடைசி அரசரான அலாவுதீன் ஆலம் ஷா தனது பதவியை தாமாகவே முன்வந்து துறந்து 30 ஆண்டு காட்டில் வாழ்ந்தார். இதனைத் தொடர்ந்து கிபி 1451இல் பஹ்லூல் லோடி என்பவரால் லோடி வம்சம் தோற்றுவிக்கப்பட்டது. இதுவே டெல்லி சுல்தானகத்தின் முதல் ஆப்கானிய வம்சமாகும். இவர்களுக்கு பின் வந்த சிக்கந்தர் லோடி ஆக்ரா நகரத்தை நிர்மாணித்து அதை தனது தலைநகராக மாற்றினார். இவர் ஒரு சிறந்த நிர்வாகியாகவும் கலை ஆர்வலராகவும் திகழ்ந்தார். லோடி வம்சத்தின் கடைசி அரசர் இப்ராஹிம் லோடி. இவரது காலத்தில் ஆளுநர்களுக்கும் அரசருக்கும் இடையே முரண்பாடுகள் அதிகரித்தன. இதன் விளைவாக 1526இல் நடந்த முதலாம் பானிபட் போரில் பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்தார். இத்துடன் சுமார் 320 ஆண்டுகள் நீடித்த டெல்லி சுல்தான்களின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. டெல்லி சுல்தானகத்தின் வலிமைக்கு அவர்களின் சீரிய நிர்வாக முறையே முக்கிய காரணமாக இருந்தது. சுல்தான் தான் அரசாங்கத்தின் தலைவர் மற்றும் இராணுவத்தின் தலைமை தளபதி. அவருக்கு உதவ 4 முக்கிய அமைச்சகங்கள் இருந்தன. திவான்-இ-விசாரத் நிதி அமைச்சகம் வஜீர் தலைமையில் இயங்கியது. திவான்-இ-அர்ஸ் இராணுவ அமைச்சகம். திவான்-இ-இன்ஷா அரசுத் தொடர்பு அமைச்சகம். திவான்-இ-ரசாலத் வெளியுறவுத்துறை. நிர்வாக வசதிக்காக பேரரசு இக்தாக்களாக ஐக்யூட்டாஸ் பிரிக்கப்பட்டு அவை முக்திகள் அல்லது வாலிகள் என்பவர்களால் நிர்வகிக்கப்பட்டன. கிராம அளவில் நிர்வாகத்தை கவனித்துக் கொள்ள சௌத்ரிகள் மற்றும் முக்காதம்கள் இருந்தனர். டெல்லி சுல்தானகத்தின் பொருளாதாரம் மற்றும் நிர்வாகத்தின் முதுகெலும்பாக இருந்தது அவர்களின் வரி வசூல் முறை. இஸ்லாமிய சட்டங்களின்படி 5 முக்கிய வரிகள் நடைமுறையில் இருந்தன. அவை கராஜ், இது நிலவரியாகும். விளைச்சலில் 1/10 பங்கு முதல் 1/10 பங்கு வரை வரியாக வசூலிக்கப்பட்டது. குறிப்பாக அலாவுதீன் கில்ஜியின் காலத்தில் இது விளைச்சலில் பாரியாக உயர்த்தப்பட்டது. ஜிஸ்யா, இது முஸ்லிம் அல்லாத குடிமக்கள் மீது விதிக்கப்பட்ட பாதுகாப்பு வரியாகும். புரோஸ் ஷா துக்ளக் பிராமணர்கள் மீதும் இந்த வரியை முதலில் விதித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜிகாத் அல்லது ஜகாத், இது முஸ்லிம்கள் தங்களின் வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை 2/16 பிடிச்ச எளியவர்களுக்காகவும் மத பணிகளுக்காகவும் வழங்கும் கட்டாய தர்ம வரியாகும். கம்ஸ், போர்களில் கைப்பற்றப்பட்ட செல்வம் மற்றும் புதையல்களில் அரசுக்கு சேர வேண்டிய பங்கு. இதில் 1/10 பங்கு சுல்தானுக்கும் மீதி வீரர்கள் மற்றும் படைத்தளபதிகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. அப்வாப், இது மேய்ச்சல் வரி மற்றும் வீட்டு வரி போன்ற கூடுதல் வரிகளாகும். டெல்லி சுல்தான்களின் ஆட்சி காலம் இந்திய கட்டடக்கலை வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தை படைத்தது எனலாம். பாரசீக கட்டடக்கலை பாணியும் இந்திய கட்டடக்கலை பாணியும் இணைந்து இந்தோ இஸ்லாமிய பாணி, இந்தோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் உருவானது. இவர்கள் இந்தியாவில் முதலில் வளைவுகள், ஆர்கேஸ் மற்றும் குவிமாடங்கள், டோம்ஸ் அறிமுகப்படுத்தினர்.
இதற்கு முன்பு இந்திய கட்டடங்களில் பெரும்பாலும் கிடைமட்டமான உத்தரங்களே பீம்ஸ் பயன்படுத்தப்பட்டன. இவர்களின் மிகச் சிறந்த படைப்புகளாக சிலவற்றை கூறலாம். குவத்துல் இஸ்லாம் மசூதி. இது டெல்லியில் உள்ள பழமையான மசூதிகளில் ஒன்று. குதுப் மினர். குத்புதீன் ஐபக்கால் தொடங்கப்பட்டு இல்துத்மிஷால் முடிக்கப்பட்ட இந்த 78.5 மீட்டர் உயர கோபுரம் இன்றும் ஒரு வியக்கத்தக்க படைப்பாகும். அலை தர்வாசா. அலாவுதீன் கில்ஜியால் கட்டப்பட்டது குதுப் மினாரின் நுழைவு கோபுரமாக திகழ்கிறது. இதன் அழகிய அலங்கார வேலைப்பாடுகள் பாரசீக தாக்கத்தை பிரதிபலிக்கின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். அடுத்த வீடியோவில் மற்றொரு முக்கியமான வரலாற்று தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.